வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலும் சரித்திரமும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நாட்டுக்கோழி குருமா செய்ய போகிறோங்க. அத்தோட தன் அதிரடி திறமையால் உலகையே வியக்க வைத்த ஒரு சாதனையாளரின் இன்னொரு பக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு 250 கிராம் நாட்டுக்கோழி எடுத்திருக்கீங்க. நாட்டுக்கோழி சீக்கிரம் வேகாதுன்றதுனால முதல்ல இதை வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி இதை 3 விசில் விட்டு எடுத்து வேக வச்சுக்கலாங்க. மூணு விசில் விட்டாச்சு. நாட்டுக்கோழி நல்லா வெந்துருச்சு. இது இருக்கட்டுங்க. இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கீங்க. இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாங்க. நான் 10 மிளகா எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. இதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் போட்டுக்கலாங்க. 2 பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக வேகும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா சுருளை வதங்குற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா வேக வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை அந்த தண்ணியோடவே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு குருமாக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், ஓரளவு கெட்டியாகவே இருக்கட்டும். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. 10 to 15 நிமிஷமே கூட நம்ம கொதிக்க விடலாம். அருமையான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. பரோட்டா, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முடியும் என சொல்வது பெரிதல்ல, எதையும் முயன்று முடித்து காட்ட வேண்டும் என்ற தனது சிந்தனையை செயலாக்கி காட்டிய ஒரு வெற்றியாளரை பற்றி தாங்க நாம பார்க்க போறோம். கையில் போதிய அளவு காசும் இல்லாமல் பள்ளி படிப்பையும் சரியாக முடிக்காத ஒரு பையன். தாய்மொழி மட்டும் நல்லா தெரியும், ஆனா அமெரிக்க இங்கிலீஷ் அவ்வளவு தெரியாது. இந்த சூழ்நிலையில 1959 அமெரிக்காவுக்கு போனான். போனவுடன் அவனோட குறிக்கோள் இந்த நாட்டில் எப்படியாவது பிழைக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லைங்க, இந்த நாட்டில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்றது தான். அதற்கு முதல் அடிப்படை தேவை அமெரிக்க இங்கிலீஷை நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தான். ஹோட்டலில் வெயிட்டராக வேலை பார்த்துக்கிட்டே பள்ளியில் சேர்ந்து படிக்கவும் தொடங்கினான். மேலும் பண தேவைக்கு தினசரி நியூஸ் பேப்பர் நடுவே விளம்பர நோட்டீஸ் செருகி தரும் வேலையையும் பார்த்தான். தன் சேட்டைத்தனத்தால் பள்ளி படிப்பை கூட முடிக்க முடியாமல் தன் தாய்நாட்டில் இருந்து வந்த அந்த இளைஞன் கண்ணும் கருத்துமா படிச்சு நல்ல மதிப்பெண்களும் வாங்கினான். அதன் மூலம் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிக்க அவனுக்கு இடமும் கிடைச்சதுங்க. நாடக கலைகள், தத்துவம், உளவியல் போன்ற பாடங்களை எடுத்து படித்தாலும் ஆங்கிலம் கற்கணும் அப்படின்ற ஆர்வம் சற்றும் குறையாமல் இருந்ததுனால ஆங்கிலத்தை தெளிவா கத்துக்கிட்டாருங்க. கத்துக்கிட்டதோட அமெரிக்கர்களை விட மிக சிறப்பான முறையில் ஆங்கிலத்தில் நிறைய கட்டுரைகள், கவிதைகளையும் எழுதியதோடு நிறைய சீன கவிதைகளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அப்படிப்பட்ட நபர் யாருன்னு பார்க்கலாங்களா? 1940 நவம்பர் 27 சுற்றுப்பயணத்திற்காக கலிபோர்னியா போன தம்பதியருக்கு பிறந்தாருங்க. சிறுவனின் 4ஆம் வயதில் அவங்களோட சொந்த ஊரான ஹாங்காங்கிற்கு போனாங்க. தன் அப்பாவின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்தப்பட்ட அவர் 12 வயதில் பள்ளியில் சேர்க்கப்பட்டதோடு தனக்கு பிடித்தமான தற்காப்பு கலையையும் கத்துக்கிட்டாரு. ஆனா அதே சமயம் மூர்க்கமானவராகவும் யார்கிட்டையும் சண்டை போடுபவராகவும் ஆகிட்டதுனால இவரை நல்வழிப்படுத்த இவங்களுடைய பெற்றோர் இவருடைய 18ஆம் வயதில்
அமெரிக்காவின் சியாட்டில் நகருக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அப்படி அமெரிக்கா போன அவர்தான் ஹாலிவுட்டில் பிரபல நடிகராகவும் சீன தற்காப்பு கலையை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவராகவும் ஜீத் குண்டோ எனப்படும் புதிய தற்காப்பு கலையை உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெருமை பெற்றவராகவும் திகழ்ந்த குங்ஃபு மன்னன் ப்ரூஸ்லி. மிக மிக சாதாரண சிறுவனாக இருந்த அவர் உலக புகழ் பெற்றார். தன் அத்தனை வளர்ச்சிக்கும் அடித்தளமாக அவர் அமைத்துக் கொண்டது முடியும் என்ற எண்ணமும் முடித்து காட்டிய செயல்திறனும் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.